தூத்துக்குடியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் 10 லட்சம் டன் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சார்லஸ் அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். நாம் இப்போ தற்போது தூத்துக்குடி மாவட்டம் முடுக்குக்காடு பகுதியில் இருக்க அந்த உப்பளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, அதாவது வேம்பாரிலிருந்து ஆறுமுகநேரி வரை உள்ள கிட்டத்தட்ட அனைத்து உப்பளங்களும் இந்த கடுமையான வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் டன் உப்பு உற்பத்தியானது தூத்துக்குடியில் உற்பத்தி செய்யப்படும். இந்தியாவிலேயே 2வது இடமாக இந்த உப்பு உற்பத்தியில் இடம் வகிக்கக்கூடிய தூத்துக்குடியில் உள்ள உப்பங்கள் அனைத்துமே இப்போ தற்பொழுது இந்த கடும் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கு. மிக முக்கியமாக ஒரு 50,000க்கும் மேற்பட்ட உப்பளங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே வடகிழக்கு பருவமழையின் போது 3 மாத காலம் அவர்கள் இந்த உப்பு உற்பத்தியை அவர்களை செய்ய முடியாது. அந்த தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை, அவர்களுக்கான உதவியை அரசு ஏற்கனவே செய்கிறது. அது கூடுதலாக இப்ப தற்பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பது ஒரு புறம். இன்னொரு புறம், இது மட்டும் இல்லாமல் இவர்கள் இந்த உப்பு உற்பத்தியின் போது இவர்கள் அந்த ஜிப்சம் என்பதை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளை அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் எடுப்பார்கள். அந்த ஜிப்சமான பொருளும் இப்ப தற்போது அந்த ஜிப்சமும் அந்த பொருளையும் எடுக்க முடியாத நிலையில் இருக்காங்க. காரணம் என்னவென்றால், கிட்டத்தட்ட அது ஒரு டன் 500லிருந்து 1200 ரூபாய் வரை அவர்களுக்கு கிடைக்கும் லாபமாக. ஏனென்றால் அது அவர்களுக்கு கிடைப்பது மிகவும் எந்த விதமான அதுக்கான ஒரு பணியும் சிரமமும் படாமல் அந்த ஜிப்சத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். அந்த நிலையும் இப்ப தற்பொழுது அவர்களுக்கான அந்த வியாபாரம் மற்றும் அதுவும் இல்லாமல் அதில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் அவை அனைத்துமே இப்ப தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. 6 மாத காலத்துக்கு பிறகுதான் இனி உப்பளங்கள் செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். காரணம், இந்த 3 மாத காலத்தில் அவர்கள் ஏற்கனவே உப்பளங்களை உப்பு உற்பத்தி செய்ய முடியாது. ஆனாலும் இந்த மிக முக்கியமாக இந்த கடுமையான இந்த வெள்ளத்தில் அவர்கள் இந்த சேரும் சகதியமாக அந்த மணல் அனைத்துமே இவை அனைத்தும் இந்த உப்பளங்கள்ல கலந்து விட்டது. உடனடியாக இதனை சரி செய்வதற்கே அவர்களுக்கு குறைந்தது 2லிருந்து 3 மாத காலமாகும். இந்த நிலையில் தான் உப்பளங்கள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு வருடத்திற்கு அந்த 15 லட்சம் டன் என்பது அவர்களுடைய உற்பத்தியானது இப்ப இந்த கடும் வெள்ளத்தினால் 10 லட்சம் டன் அளவுக்கு உப்பளங்கள் அனைத்துமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மிகவும் வருத்தத்தில் இருப்பதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அதைவிட இந்த 25,000 தொழிலாளர்கள் இதை நம்பி, இந்த உப்பளங்களை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் தூத்துக்குடி உப்பளம் பகுதியில் இருந்து சார்ல்ஸ்.